நமசிவாய. குரு பயிற்சி, அதாவது குரு அதிசார பயிற்சி. அதிசாரம்னா என்ன? குரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன்ல போறது, ரொம்ப வேகமா ஒரு இடத்துலயே இல்லாம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருப்பார் இல்லையா ஒரு கிரகத்துல இருந்து. அதுல இருந்து இல்லாம டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அதே வீட்டுக்கே பழச திரும்பி வருது. இந்த மாதிரியாக ஒரு வேகமான ஒரு சுழற்சி கிட்டத்தட்ட 2033 வரைக்குமே இருக்கும். அக்டோபர் 18ஆம் தேதி 8 நாள்ல வந்து இன்னும் அவருடைய அந்த அதிசாரம் இருக்கிறது. கடகத்துக்கு, அவருடைய உச்ச வீடான கடகத்திற்கு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குருவோட உச்ச வீடான கடகத்துக்கு போறாரு. அதுல வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தோம்னா மிதனத்துல இருந்தவரோட அதுல ரொம்ப கன்வீனியன்டா இருப்பார். 24 நாட்கள் அங்கே இருக்கிறார். திரும்பவும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே ஒரு ரிட்ரோகிரேட் மோஷன்ல, அதாவது பார்த்தோம்னா வக்ரமாகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு 24 நாட்கள் வந்து நேர்கதியிலும் 24 நாட்கள் வக்ரகதியிலும் இருக்கிறார். இதெல்லாம் என்ன அப்படின்றத சொல்றேன். இதுக்கு முன்னால வந்து இந்த ஒரு விஷயம் எதற்காக ஒரு 7-8 நாள் முன்னாலே கொடுக்குறேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரியான பயிற்சி பலன்கள் எல்லாமே நம்ம ஒரு வாரம் முன்னால, அதிகபட்சமாக ஒரு 4 நாள் முன்னால, 3 நாள் முன்னால தான் கொடுப்போம். 8 நாள் முன்னால கொடுக்கறதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஏதாவது தேவையா இருந்தா அதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்காக தான் இது கொடுக்குறோம். முதல்ல வந்து இது எந்தெந்த டேட்ல வருது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துக்கலாம். இதை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். வெறும் ராசி பலனுக்குள்ளேயோ அல்லது நம்ம இதுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதுக்குள்ள நீங்க ஸ்ட்ரைட்டாவே போறதை விட இப்போ நீங்க இனிஷியலா இருக்கிறத கேட்கறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 24 நாட்கள் கடகத்துல வந்து பார்த்தோம்னா டைரக்ட் மோஷன்ல இருப்பார். அதாவது அதிசாரம் பெற்று மிதுனத்துல இருந்து கொஞ்சம் வேகமா போறாரு. ஒரு வருஷம் ஒரு இடத்துல நிதானமா இல்லாம டக்குன்னு அடுத்த வீட்டுக்கு போறாரு. அவருடைய உச்ச வீடான கடகத்திற்கு ஒரு 24 நாட்கள் நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் போறார். அந்த நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அடுத்த ஒரு 24 நாட்கள் இருக்கு அல்லவா, அங்கேயே வக்ரகதி, அதே வீட்டிலேயே வக்ரகதி அடைகிறார். அப்படின்னா மொத்தம் 48 நாட்கள். இந்த 48 டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டேஸ் அப்படின்னு சொல்லணும். இன்னும் முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னா குருவுடைய இந்த அதிசாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, இந்த மாதிரி மாறி திரும்பி இங்க வர்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் அண்ட் ரெட்ரோகிரேட் மோஷன். இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 2033 வரைக்கும் நினைக்கிறேன், 32 33 எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, அது வரைக்குமே இருக்கும். இப்ப நீங்க வந்து சிலர் பார்த்திருந்தீர்கள் என்றால் பரிகார ஸ்தலம் சேனல்ல இந்த சனி பயிற்சி வந்தது. இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல சனி பயிற்சி வந்த போது அதுல எல்லாருமே வந்து ஒரு தெளிவான மனநிலையில இருந்தார்கள். அதுக்குள்ள நடுவுல ஒரு சில சேனல்ல கெடுத்து விட்டாங்க. அது வந்து திருக்கணிதம் வேற, வாக்கியம் வேற, அது இதுன்னு ஒன்று வளரி விட்டுட்டு கடைசியில் அதனால வந்து பல மக்களுக்கு குழப்ப நிலையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அதுல வந்து நான் ரொம்ப கிளியரா அதுல சொல்லியிருந்தேன். சனி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வருடம் சனி, அதாவது இந்த ஒரு 2.5 years அப்படின்றது, இந்த ஒரு பயிற்சி அப்படின்றது பிரளய சனி. இந்த பிரளய சனி வந்து மிகுந்த பிரளயத்தை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாம் சொல்லியிருந்தேன். ஒரு 100 வருஷத்துக்கு இந்த பிரளய சனி என்னென்ன விஷயங்கள் பாஸ்ட் என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தையுமே நான் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தேன் வச்சுக்கோங்களேன். ஃபுல் டேட்டாவோடய பகிர்ந்துகிட்டு இருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன், யாராவது வேணா போய் பாருங்க. அது கிட்டத்தட்ட அதோட வேலிடிட்டின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு இருக்கு. 2.5 வருஷத்துல இப்போ ஒரு 10 மாசம் போச்சு, 8 மாசம் போச்சுன்னு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அரௌண்ட் 1.25 வருஷத்துக்கு இருக்கு. அதுல சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமாக அமையும். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டிற்கு அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சனி. இப்போ சனி வந்து பார்த்தோம்னா வக்ரகதியில் இருக்கார். அவர் எவ்வளவு நாளைக்கு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும். பவிஷ்ய பல பாஸ்கரா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் சரி, பவர்த்த ரத்னாகரம் அப்படின்ற பழமையான ஜோதிஷ கிரந்தங்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள முக்கியமான விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த ஒரு விஷயம், இந்த பதிவு. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி எப்பொழுது ஒரு ரெட்ரோகிரேட் மோஷன்ல, அதாவது வக்ரகதியில இருக்கிறாரோ, குரு எப்பொழுது அதிசாரம் பெற்று இருக்கிறாரோ அந்த நேரத்திலே மழை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சற்று குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையான மழை பெய்து விட்டது. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல பெரும்பாலும் மழை பெய்ஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. ஆனா நவம்பர் 28ஆம் தேதிக்கு மேல என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேருமே நேர்கதிக்கு போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து நேர்கதிக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த நவம்பர் எண்ட் டிசம்பர் மந்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப இவர் வந்து மிதுனத்துக்கு போயிடுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கு. மிகப்பெரிய ஒரு மழையினால் ஆபத்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் நவம்பர்லயே எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். ஸோ அந்த நாள் நெருங்க அது மாதிரியான விஷயம் என்ன இருக்கலாம் அப்படின்றத பத்தியும் இந்த ரோ போடலாம் அப்படின்ற நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்காக ஒரு டூல் கூட நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயமா பண்றேன். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா சில சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளுமே வரக்கூடிய ஒரு இயர் எண்ட்லயும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு இயர் எண்ட் அப்படின்றத தாண்டி போச்சுன்னா மேக்சிமம் ஒரு
மார்ச் ஏப்ரல்லுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏதாவது வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏதாவது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்தாலொழிய அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அது இல்லாமல் இருக்கணும், அதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் கூட. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ இனி தமிழ்நாடு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கறதுனால நம்மளுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள வந்துருவோம். ஒவ்வொருத்தருக்குமே வந்து என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த அதிச்சாரம் அப்படிங்கிறது 2022 32 33 வரைக்குமே என்ன மாதிரியான விஷயம் கொடுக்கும் அப்படின்னா, சனி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனுமே சரியில்லை. அடுத்தது அவர் வரக்கூடிய மேஷமுமே அவருக்கு வந்து நீச்சமான ஒரு விஷயமாக போய்விடும். அடுத்ததாக அவர் வரக்கூடிய இதுன்னு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்காது. அதனால 2032 33 வரைக்குமே நமக்கு வந்து காலகட்டம் சரியான காலகட்டம் அல்ல அப்படிங்கிறதை நான் ரொம்ப தெளிவாகவே விளக்கியிருந்தேன். அதையே தான் இப்போ திரும்பி திரும்பி சொல்றேன். இந்த ஒரு பீரியட் அப்படிங்கிறது மகாபாரத போர் நடந்த ஒரு காலகட்டமாக இந்த மாதிரியான ஒரு குரு அதிச்சாரத்தில் இருக்கும் பொழுதும் சனி இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது நினைக்கிறேன் அந்த டைம்ல தான் அந்த மகாபாரத போர் நடந்தது. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது போருக்கு இணையான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுக்கு இப்பவே என்ன தயார் பண்ணிக்கிறது அப்படின்றது பார்த்தோம்னா இறை வழிபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், மந்திர ஜபம் அப்படின்றது. இந்த அதிசார பயிற்சி வந்து நிறைய வேண்டாத விஷயங்களை செய்யும். என்னெல்லாம் வேண்டாத விஷயங்களை செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இறைவனை வந்து தூஷித்தல் அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆல் ஓவர் த வேர்ல்டு சொல்றேன், இதெல்லாம் நான் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு. இறைவனை தூஷித்தல், ஆன்மீகத்தில் நாம நாட்டமின்மை அப்படின்ற மாதிரி, ஆன்மீகத்தில் போலியான நபர்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். போலியான நம்பிக்கைகளை மக்கள் தொடர வேண்டியது, உண்மையான நம்பிக்கைகளை விட்டுவிட்டு போலியான நம்பிக்கைகளை தேடி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே நேரத்தில் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா ஞானம் விரிவடைதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இறை வந்து உண்மையான இறை வழிபாடு உடனடியாக பலன் கொடுக்க முடியுது. உண்மையான ஒரு கோவிலுக்கு செல்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ, கோபுர தரிசனமோ அல்லது மந்திர வழிபாடோ உடனடியாக பலன் கொடுக்கும். இதெல்லாமும் நடக்கும். அது வந்து அதனாலதான் வந்து எது உண்மை எது பொய் அப்படின்றதை தெளிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை 2033 வரைக்குமே இருக்கிறது. அதனால ஒவ்வொருவருமே அந்த ஒரு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டியது. அடுத்ததாக வந்து நம்ம வந்து டைரக்டா போயிடலாம். இப்போ ஒவ்வொரு ராசியினருக்கு, அதாவது நான் லக்னத்தினருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு லக்னத்தினருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். உங்களோட ராசியும் நீங்க இதில் இணைத்து வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள், லக்னத்தையும் வந்து சேர்த்து பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் இதோடைய ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய லக்னத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் வந்து உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி முக்கியமான கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய பவர்த்த ரத்னாகரத்திலையும் பவிஷ்ய பல பாஸ்கரத்திலிருந்துமே எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான். அவர்கள் வந்து அதுல வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலா இருக்கக்கூடிய விஷயத்தை விட. அதனால அது உங்களுக்கு அந்த அக்யூரசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் கொடுத்தேன். ஸோ இப்போ மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், மேஷ லக்னம் அப்படின்ற மாதிரியான நான் லக்னம்னே மென்ஷன் பண்றேன். நீங்க ராசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேஷ ராசியா இருக்கீங்க, ரிஷப லக்னமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஷப லக்னத்துக்கையும் பார்த்துக்கோங்க, மேஷ ராசியோடதையும் பார்த்துக்கோங்க. ஓவராலா நாம இந்த ஒரு விஷயத்திற்காகலாம் நம்ம பரிகாரம் அப்படின்றது செய்யணும்னா என்னன்னா, வியாழக்கிழமையிலே தானங்கள் செய்வது, குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுப்பது, பசுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுப்பது, குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது, குழந்தைகளை படிக்க வைப்பது. அதே போல வந்து பார்த்தோம்னா குருவுக்கு இணையானவர்களை குருவை அவர்களிடம் வந்து சரணடைவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது தெய்வத்திடம் சரணடைதல் அப்படின்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் மந்திர ஜபம். இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நமக்கு பலன் தரும். ஏதாவது ஒரு மந்திரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பல காலங்களாக நான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு மந்திரம்னு உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க, அந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர செய்யும். இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சொத்து ரீதியான விஷயங்கள், அதே ஒரு வாகனம் ரீதியான விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஏதாவது பெண்டிங் இருந்தது ஆல்ரெடி, இல்லை இப்போ ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வரும்னு வச்சுக்கோங்க. அதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த வந்து 24 நாட்கள்ல எல்லா லக்னத்தினருக்குமே இதே விஷயம் தான். முதல்ல இந்த டைரக்ட் மோஷன்ல இருக்கும் நான் சொல்லியிருந்த அந்த 24 நாட்கள்ல நீங்கள் எந்த ஒரு வேலையை வேணாலும் செய்யுங்க, தவறு கிடையாது. அடுத்து வரக்கூடிய கடகத்திலேயே அவர் வந்து வக்ரகதி அடையக்கூடிய ஒரு நேரத்திலே புதிய விஷயங்களை அவாய்ட் பண்றது நல்லது. இது வந்து நான் முதலே சொல்லியிருக்கணும். கண்டிப்பான முறையில இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து லக்னத்தினருமே இப்ப பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா டைரக்டா ஸ்கிப் பண்ணி போனவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு விஷயம் தெரியாம போகும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி லாபம் அப்படின்ற மாதிரி, ஏதாவது சொத்து ரீதியான லாபம் அப்படி மாதிரி, ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல காலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பெரிய டீலிங் ஏதாவது தானே அந்த டீலிங் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாகனம் ஏதாவது வாங்க வேண்டும்னா அந்த வாகனம் வாங்குவதற்கு, வாகனத்தை சீரமைப்பதற்கு, வாகனத்தை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம், இந்த காலகட்டம், இந்த ஒரு 24 டேஸ்ங்கிறது ஒண்டர்ஃபுல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆஃப்டர் 24 டேஸ் கூட நீங்க இதுக்கு முன்னாலே நீங்க ஏதாவது ஒன்று ப்ராப்பர்ட்டியில நீங்க முடிவு பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செய்யலாம். புது விஷயங்கள் தான் அந்த டைம்ல பெருசா டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்கு.
அப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு தாயுடைய உடல் நலம் அப்படின்றது, தாய் வழி சொத்துக்கள் அப்படின்ற மாதிரியான அனைத்து விஷயங்களுமே மேஷராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அகைன் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த நான் சொன்னிருக்கிற என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னேன் அதே விஷயங்களிலே முடக்கம் அப்படிங்கிறது வந்து அதர் 24 டேஸ் அந்த கடகத்திலேயே அவர் வந்து ரெட்ரோகிரேட் ஆவார் இல்லையா, வக்ரமாகிறார் இல்லையா, இந்த வக்ரமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற காலகட்டத்திலே உங்களுக்கு அந்த நவம்பர் 11ஆம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்திலையுமே இப்போ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருந்தேனோ அத்தனை விஷயத்திலையுமே கொஞ்சம் முடக்கம் அப்படின்றது வரும். அதனால அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறதாகட்டும், அல்லது வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் முடிவு பண்ணுறதாகட்டும், வாகனங்கள் ஏதாவது நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும்னா இந்த டைமில் பண்ணீங்கன்னா அது நிலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், நிறைய அதன் மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எல்லாமே மேஷ லக்னத்தினருக்கு கண்டிப்பான முறையிலே சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ரிஷபம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் கடினமான காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதாவது அவங்களுடைய ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அவங்களுக்கு அந்த ஒவ்வொருத்துக்கும் ரேட்டிங் வந்து ஒவ்வொன்றும் சுபம், கஷ்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இதற்குமே வந்து நமக்கு ஒரு தாமிரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தாமிரம் இருக்கு. தாமிரம்னா ஒரு மெட்டல் அப்படின்னு. ஒன்று வந்து கோல்டன், சில்வர், பிரான்ஸு, அயன், இப்படி 4 விதமா பிரிப்போம். அது மாதிரி பிரிக்கிறதுல வந்து பார்த்தோம்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதாவது ரிஷப லக்னத்தினருக்கு சரியா தனக்ஷயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனக்ஷயா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பண ரீதியாக திடீர்னு முடைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். வாக்தோஷம் இருக்கும் அப்படின்றாங்க. வாக்தோஷம் இருக்கும் அப்படின்னா என்ன, அதிகமாக பேசுவார்கள். அதிகமாக பேசுவாங்கன்னா வேண்டாத விஷயங்களை பேசுவாங்க. அவங்க பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால அந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. சகஜ கிளேஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சகஜ கிளேஷா அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சிப்ளிங்ஸ் கூட, சகோதர சகோதரிகள் கூட உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழலாம். அவர்கள் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. வியாய விருத்தி அப்படின்ற மாதிரியான விஷயம். வியாய விருத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிராவல்ஸ் வந்து அதிகமாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சின்ன சின்ன இடத்துக்கு பக்கத்துல போயிட்டு வருவீங்க. நீங்க இருக்கிற ஏரியாலேருந்து ஒரு வித்தின் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், நம்ம எக்ஸாக்டா அப்படி சொல்ல முடியாது, அது மாதிரியான ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். அது மாதிரியான ஒரு காலகட்டமாக நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு வருவீங்க. அதனால உங்களுக்கு பலன் உண்டாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த வக்ரமாறாருன்னு ஒரு பீரியட் சொல்லியிருந்தேன். இந்த வக்ரமாகிற பீரியட்ல வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்ற மாதிரியாக இருந்தால் அவர்கள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கேட்காம இருந்தாங்க. அவங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது நீங்க டிலே பண்றீங்க, அவங்க கேட்டுட்டு பேசாம இருந்தீங்க. அல்லது வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷப லக்னத்தினருக்கு இருக்கும். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அது இந்த டைம்ல அதிகப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நலத்திலுமே கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும். பொதுவாக என்னுடைய எந்த ஒரு இந்த மாதிரியான பயிற்சி பலன்களுமே நெகட்டிவான ஆஸ்பெக்ட் பத்தி இருக்கவே இருக்காது. பட் இந்த ஒரு டைம்ல வந்து நம்ம சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிதான் ஆக வேண்டும் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் நம்மளை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதற்குண்டான அந்த உபாயம் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அதாவது பார்த்தோம்னா நமக்கு வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு போவது, நாராயணர் கோயிலுக்கு போவது அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், நெய் விளக்கு ஏற்றி வைப்பது, சுத்தமான நெய் விளக்கு, சுத்தமான நெய்யை எடுத்து விளக்கேற்றி வைப்பது, அதே போல் வியாழக்கிழமையில தான தர்மங்கள் செய்வது, எலுமிச்சம்பழ தானம் கொடுக்கறது அப்படின்றது இதெல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அனைத்து லக்னத்தினருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசினியை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமா இருக்கக்கூடிய, அதாவது மிக்சரான கொடுத்துருக்காங்க, அதாவது மிக்சட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. பட் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பண ரீதியான விஷயத்துல அட்டகாசமா இருக்கக்கூடியது மேஷம் மாதிரிதான் அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுனராசியில இருக்க போகிறது. குடும்ப கலகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடும்ப கலகானா என்ன, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். குடும்பத்துல பிரச்சனை வரும், குடும்பத்துல கலகம் ஏற்படும், 3வது நபரின் தலையீட்டில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வெல்த் பிளக்சுவேஷன்ஸ் வரதுக்கூடிய, அதாவது பணம் நிறைய வரும் அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து லாபமாக வருகிறதா அல்லது ஓபிஎம்மா வருதா. ஓபிஎம்னா அதர் பீப்புள்ஸ் மணி. அந்த மாதிரி நம்ம கடன் வாங்குறோமா அல்லது வேற யாராவது கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க கொஞ்ச நாள்னு சொல்லிட்டு போறதை எடுத்து நம்ம செலவு பண்றோமா, ஏதாவது மேனிபுலேஷன்ஸ் பண்றோமா, இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓவராலா மணி ஃப்ளோ அப்படின்றது கண்டிப்பான முறையிலே நல்லா இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பதை பொறுத்து அது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க போகிறதா அல்லது உங்கள் கையை விட்டு செல்ல போகிறதா என்பதை நீங்கள் வந்து தீர்மானித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் நம்ம மிதுனராசி அன்பர்களுக்குமே இருக்கிறது. அதாவது மிதுனராசி லக்னம்,
லக்ன அன்பர்களுக்குமே இருக்கிறது. இந்த டைம்ல இந்த ஃபர்ஸ்ட் அந்த 24 டேஸ் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த 24 டேஸ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து கெரியர் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த ரெட்ரோகிரேட் பீரியட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த 24 டேஸ், அந்த அடுத்த 24 டேஸ், அந்த 48 டேஸ் நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாம். அக்டோபர் 18ல இருந்து நீங்க வந்து இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். அப்போ மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட்ரோகிரேட் பொசிஷன் இருக்குல்ல, இந்த வக்ரம் அப்படின்றது, அந்த வக்ரம் அப்படின்றதுல அந்த பீரியட்ல வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கக்கூடிய அல்லது நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஏதாவது இந்த லேவாதேவின்னு சொல்லுவோம், பணத்தை வந்து கையாள்வதில் தவறுகள் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தினாலெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஃபேமிலியில வந்து முதல்ல கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த டைம்ல ஒரு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இது எல்லாமே இந்த ஒரு 48 நாளுக்குள்ள வரக்கூடியது தான். ஆனா இந்த 48 நாளுக்குள்ள வரக்கூடிய இந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதற்கு தனிப்பட்ட முறையிலே உங்களிடம் தெரிவித்து விடலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ரெட்ரோகிரேட் பொசிஷன்ல வைக்கிறோம் அடுத்த 24 டேஸ், ஃபர்ஸ்ட் 24 டேஸ், அடுத்த 24 டேஸ்ல நம்ம வந்து பண விஷயத்துல, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது அதில் கவனமாக இருக்க வேண்டியது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பார்த்தோம்னா செகண்ட் 24 டேஸ்ல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் லக்னத்திற்கு, மிதுன லக்னத்திற்கு இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கடக லக்னம் அப்படிங்கிறது, கடகலக்னம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பரமசுபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரமசுபம் அப்படின்னா ஓவர் ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லலாம் கடகலக்னத்தினருக்கு. அதாவது பார்த்தோம்னா ஸ்வஸ்தலாபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடம்பு, எனர்ஜி லெவல்ஸ், மைண்டு எல்லாமே அட்டகாசமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். ஓவராலாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யசஸ் பிராப்தி அப்படின்னா என்னன்னா அதிகமான ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களை வந்து போற இடத்துல எல்லாம் மதிப்பாங்க. குடும்பத்துல வந்து மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த மதிப்பு ஏறும். உங்களோட கெரியர்ல நீங்க போற இடத்துல, உங்களோட பிசினஸ்லயே ஆகட்டும் அல்லது உங்களுடைய ஆஃபீஸ்லயே ஆகட்டும், உங்களுக்கு வந்து மதிப்பு குறைவாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த மதிப்புகள் உயரும். ப்ரொமோஷன் வரதுக்கு உண்டான சான்சஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. கெரியர்ல மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வரக்கூடிய ஒரு சான்சஸ் எல்லாமே அதிகமா இருக்கு அப்படின்றது நம்ம கடகராசினருக்கு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வியாக்தித்வ விகாஷா அப்படிங்கிறாங்க. வியாக்தித்வ விகாஷா அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய இந்த தேஜஸ் அப்படிங்கிறது மின்னும் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆள் வந்து பார்த்தோம்னா ஒரு தேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, வசீகர தோற்றத்துடன் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயம். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து மிகச் சிறப்பாக இருந்தோம் என்றால் அது வெளியிலே கண்டிப்பான முறையில் தெரிந்துவிடும் அல்லவா. அது மாதிரியான ஒரு காலகட்டம் கண்டிப்பான முறையிலே கடகராசின கடல் எண்ணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். நேத்த சக்தி அப்படின்னா என்னன்னா லீடர்ஷிப். நீங்க வந்து முன்னெடுத்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா பெருகி ஓடி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம் கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும். அந்த லீடர்ஷிப் அப்படின்றது தான் நான் வந்து அந்த ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னேன். அரசியல்வாதிகள் எவரேனும் இருந்தீர்கள் என்றால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு எல்லாமே ஒரு பொற்காலமாக அந்த முதல்ல இருக்கிற 24 டேஸை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா பார்க்கலாம். செகண்ட் 24 டேஸுமே கூட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மோசமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்காது. நம்ம கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தோன்றலாம், அதுவுமே சரியாயிடும் அந்த 24 டேஸ்ல. செகண்ட் 24 டேஸ்ல அதிகமாக நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்ல அதிகமாக ஈடுபடுவீங்க, ஆன்மீக நாட்டம் அதிகப்படுத்துவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மெடிடேஷன், யோகா, அது மாதிரியான வெவ்வேறு விதங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். ஓவரால் அந்த 48 டேஸ்மே ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடியது அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும்னா கடகலக்னத்திற்கு கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம். அடுத்ததாக வந்து சிம்மத்திற்கு பார்த்தோம்னா சிம்மத்திற்கு வந்து சமா அப்படின்னு சொல்றோம். சமா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா நியூட்ரல். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெருசா நம்ம வந்து இதனால ஒரு பெரிய ஒரு பாதிப்பும் இல்லை, பெருசா ஒரு லாபமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஆனா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் விதேச யோகம் அப்படின்னு கொடுத்துருக்கான். விதேச யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய லாபங்கள். இப்ப இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து கடல் கடந்தது அப்படின்றது நம்ம உள்ளுக்குள்ளேயே நிறைய கடல் கடந்து இருக்கக்கூடியது. நம்ம வந்து கடல் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்ரீலங்காவாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா ஈவன் துபாயோ அல்லது வந்து மலேசியா, சிங்கப்பூர் எல்லாமே நம்ம ரொம்ப பக்கத்தில் நம்ம உடனே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இது போன்ற பல்வேறு இடங்களில் இருந்துமே நமக்கு நற்செய்திகள் வந்து சேரும்ன்றது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு கையிலேயே ஒரு போன்ல, ஆண்ட்ராய்ட்லேயே நமக்கு எல்லா விஷயங்களுமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இப்பொழுது இருக்கிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க, அல்லது நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக
இந்த ஃபாரின்ல இருந்து இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது அதிகப்படிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். மோட்ச சாதனா அப்படின்னு சொல்றோம். மோட்ச சாதனம் அப்படின்னா என்னன்னா, மோட்ச சாதனா அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன் அதிகமாக வரக்கூடியது, அதாவது ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடியது, ஆன்மீகத்திலே பெரிய லெவல்ல ரீச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவோ, அதுக்கு இனிஷியேஷனுக்கு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு ஒரு இனிஷியேஷன் அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போல வந்து பார்த்தோம்னா குப்த வியாயா அப்படின்றது. குப்த வியாயானா என்னன்னா, அதிகமா நீங்க வந்து செலவு பண்ண போறீங்க, நிறைய தானம் செய்ய போகிறீர்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அந்தர்திருஷ்டி அப்படின்றது, அந்தர்திருஷ்டி அப்படின்றது ஒரு இன்ட்யூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே தெரியும் அப்படின்ற மாதிரி, அது ஒரு ஞானம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா எல்லாம் சொல்லிக்கலாம். உங்களுக்கும் பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா, அதாவது சிம்ம லக்னத்திற்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். நம்ம வந்து இதுல வந்து சமம் அப்படின்னு சொன்னாலே கூட எதுவும் கெடுதலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சொல்லப்படவில்லை இந்த ஒரு கிரந்தங்களிலே. அடுத்ததாக நம்ம வந்து கன்னிக்கு போயிடலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சுபம் அப்படின்னு கொடுத்திருக்கு. சுபம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா லாப விருத்தி, ஜேஷ்ட சுகா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜேஷ்ட சுகா அப்படின்னா என்ன, மூத்தவளுடைய, அதாவது மூத்தவர் அல்லது மூத்தவள் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய சகோதர சகோதரிகள், கசின்ஸா கூட இருக்கலாம். அவங்க மூலமா நமக்கு வந்து நிறைய லாபங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்றது. இல்ல அந்த எல்டர்லி ஃபிகர்ஸ் அப்படின்ற மாதிரி, நம்ம அந்த மாதிரி யாரையாவது அண்ணன், அண்ணா, அக்கா அப்படிலாம் கூப்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல யாராவது இருந்தோம்னா அவங்க மூலமா கூட நமக்கு நல்லது நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. லாப விருத்தி அப்படிங்கிறது பார்த்தோம்னா உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. சங்கலாபா அப்படின்னு, சங்கலாபா அப்படின்னா என்னன்னா, நிறைய ஒரு நெட்வொர்க்கிங் மூலமா, அதாவது இப்ப நான் இப்ப சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு, இந்த சோசியல் மீடியா ஆர் இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு மூலமா நிறைய பேர் கூட கனெக்ட் ஆகிறோம் இல்லையா, அப்படி கனெக்ட் ஆகிறது மூலமா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து கன்னியா லக்னத்தினருக்கு கண்டிப்பான முறையிலே சொல்லலாம். அதே மாதிரி இச்சா சித்தி என்று கொடுத்திருக்கிறார்கள். இச்சா சித்தி என்று கொடுத்திருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நினைத்ததெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்திலே நிறைவேறும். முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் 24 டேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செகண்ட் 24 டேஸுமே உங்களுக்கு வந்து கன்னியா லக்னத்திற்கு பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா தான் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னியா லக்னத்திற்கு இருக்க போகிறது. துலாவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, துலாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா பரமசுபா அப்படின்னு நான் ஏற்கனவே இப்ப சொன்னேன் உங்களுக்கு, பரமசுபம் அப்படின்னு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கடகத்திற்கு தான். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து துலாத்திற்குமே கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரமசுபம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயத்திலையும் சூப்பரா இருப்பீங்க. அதனால நம்மளுக்கு பெருசா ஒன்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம உன்னட்டி அப்படின்னு, அதாவது கர்ம உன்னட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கெரியர்ல வந்து பெருசா ஒரு டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி, ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா எல்லாம் சொல்லலாம். அதிகார பிராப்தி, லீடர்ஷிப் குவாலிட்டி, அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறது அப்படின்றது எல்லாரையும் உங்க கூடயே இருந்தவங்க எல்லாம் நீங்கள் வந்து ஒரு லீட் பண்ற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக. பித்ரு ஆசீர்வாதா அப்படின்னு கொடுத்துருவோம். பித்ரு ஆசீர்வாதாங்கிறது ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுமே இந்த ஒரு காலத்திலே கிடைக்கும். அப்ப வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து சாதாரணமாவே கிடைக்கும் அப்படின்றது, யாருக்காவது வந்து பித்ருதோஷம், புத்திரதோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த ஒரு காலகட்டத்திலே உங்கள் முன்னோருக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதிகப்படியாக அதை வந்து நீங்கள் ஸ்வீகரித்துக் கொள்ளலாம் என்பதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ராஜ்ய யோகா என்று கொடுத்திருக்கிறார்கள் துலா லக்னத்தினை பொறுத்த வரைக்கும். ராஜ்ய யோகம்னா என்ன, கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், கவர்மெண்ட்னால சகாயம் நடக்கலாம், அரசியல்வாதிகளுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் நடக்கலாம். இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால துலா ராசினர் இது அனைத்தையுமே நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். கண்ணும் கருத்துமாக இதை கவனித்து வந்து கான்சியஸா இருந்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். அந்த செகண்ட் 24 டேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்து பார்க்கும்பொழுது துலா லக்னத்திற்குமே வந்து பார்த்தோம்னா நீங்க லீட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க லீட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்க கெரியர்ல இருக்கும், பர்சனல் லைஃப்ல கூட இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேள்விகள் வரலாம், மூணாம் நபர் குறுக்கீடுகள் வரலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் 24 டேஸ்ல இருக்கக்கூடியது வக்கர கதியில இருக்கும்போது வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மற்றபடி வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆல் 48 டேஸ்ல ஒண்டர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகம் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா பரமசுபா, விருச்சிகத்துக்குமே அது மாதிரிதான் சூப்பரா இருக்க போகிற ஒரு காலகட்டமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்திலுமே இதா இருக்கும். பாக்கிய அதாவது நிறைய ஒரு ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸா நடக்கும்னு வச்சுக்கலாம். நிறைய நமக்கு இதெல்லாம் வரும்னு எதிரே பார்க்கல, பயங்கரமா ஒரு நான் லக்கி அப்படின்னு நீங்களே வந்து நிறைய ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு விருச்சிக லக்னத்திற்கு இருக்க போகிறது. குரு பிராப்தி அப்படின்றது, குரு பிராப்தி அப்படின்னா உங்களுக்கு குருவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது இந்த ஒரு காலகட்டத்திலே. தீர்த்த யாத்திரா, தீர்த்த யாத்திரானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து
பல்வேறு கஷேத்ராடனங்களுக்கு போயிட்டு சுவாமி வழிபாடு, கடல்ல புனித நீராடல் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இந்த டைம்ல செய்யலாம். தர்மலாபா அப்படின்ற மாதிரியான விஷயமாக என்ன, உங்களுக்கு நீங்கள் இறை வழிபாட்டின் மூலமாகவோ உங்கள் சமயத்தை சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நல் விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்ற மாதிரியாக இதை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டத்திலே விருச்சிக ராசினியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க வேற மாதிரியான ஒரு உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும். நீங்களே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு செட் ஆஃப் பிலீஃப்ஸ் நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு நாம சொசைட்டில நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நாம் இப்பொழுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சமீப காலமாக பார்த்தா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா, இன்ஸ்டாவாகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், அல்லது வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்திகளாகட்டும், பேப்பர்ல படிக்கிறதாகட்டும், டிவியில பார்க்கறதாகட்டும், யூடியூப்ல பார்க்கறதாகட்டும், இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து நம்ம மைண்ட் வந்து ஃபுல்லா உண்மையா சொல்லணும்னா கரெக்ட் தான் இருக்கு. அது மாதிரி ஒரு கரெக்ட் ஆகி நிறைய விஷயங்களை உள்ள போயிட்டு நம்ம வந்து மிக்சடா குழப்பி வச்சிருக்கோம். அது மாதிரியான விஷயங்களிலிருந்து தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு விஷயம் நமக்கு எவ்வளவு பணம் கிடைச்சாலுமே இந்த விஷயங்கள் கிடைக்கிறதுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால விருச்சிக லக்னத்திற்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்க வக்ரகதி அந்த செகண்ட் 24 டேஸ்மே ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் 24 டேஸ்ல குருவுடனான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு குருவுடைய பரிபூர்ண ஒரு ஆசி கிடைக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு பரிபூர்ண ஆசி அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு டெஸ்டிங் டைம்ஸா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் செகண்ட் 24 டேஸ்ல, அதாவது ரிட்ரோகிரேட் பொசிஷன் வக்ரகதியில இருக்கும் பொழுது, குரு கடக ராசியிலே வக்ரத்திலே இருக்கும் பொழுது வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதுல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து தனுருக்கு போயிடலாம். தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தீக்ஷா அப்படின்னு போட்டிருக்காங்க. தீக்ஷ்ணானா கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஒரு 48 டேஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு, நான் இப்போ சொன்ன மாதிரி தான், நிறைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தாட் லெவல்ல, நம்மளுடைய நடவடிக்கைகள் லெவல்ல, நம்மளுடைய லைஃப் லெவல்ல ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா நிறைய புதிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது குஹ்ய வித்யா அப்படின்றாங்க. குஹ்ய வித்யா அப்படின்னா உங்களுக்கு நிறைய மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஆயுர் விருத்தி, உடம்பு சரியில்லாமல் ரொம்ப பிரச்சனையா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிற குழந்தைகள் எல்லாமே அது வந்து விருத்தியாகும், சரியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். சங்கட மோக்ஷா, ரொம்ப நாளமா நீங்க வந்து ஒரு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலகாலமா கடன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரியான கடன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுர் லக்னத்துக்காரர்களோ, அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை ஃபர்ஸ்ட் 24 டேஸ்ல அட்டன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ரீதியா அதை வந்து ஃபாஸ்டா அதை கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை பாருங்கள். இன்னும் 8 நாள் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது முதல் நாள் பாக்குறீங்கன்னா அது 8 நாள்ல 18ஆம் தேதியில இருந்து ஆரம்பம். இதுக்கு இப்பவே பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு பீரியட்ல ஃபர்ஸ்ட் அந்த 24 டேஸ்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தனுர் லக்னத்தினர் கண்டிப்பான முறையில கொண்டு வந்துடலாம். அதுல இருந்து இந்த சங்கட மோக்ஷா அப்படின்னு சொல்ற சங்கடத்திலிருந்து, நீண்டகால பிரச்சனைகள், கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம். தனாகமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனாகமான திடீர்னு எங்கிருந்து பணம் வருதுன்னு தெரியலையே, ஐயோ இவ்வளவு வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் பலருக்குமே தனுர் லக்னத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். செகண்ட் 24 டேஸ்ல வந்து பார்த்தோம்னா நான் அந்த சங்கட மோட்சம்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபேமிலிக்குள்ள ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது, சொத்து ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளா தீராம இருக்கு, சொத்து கிடைக்காம இருக்கு, கேஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் செகண்ட் 24 டேஸ்ல அமையக்கூடியது தனுர் லக்னத்திற்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சிலருக்கு ஒரு சில கஷ்டங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சந்தித்திருப்பார்கள் சிறு வயதிலிருந்தே. அது மாதிரியான ஒரு விஷயத்துல ரொம்ப மனது வந்து ஆழ்மனம் ரொம்ப ஊண்டாயிருக்கும். அந்த ஊண்டானது அவங்களுக்கே தெரியாது. இது வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட், நியூரோ சயின்டிஸ்ட் எல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பாஸ்ட் லைஃப் ட்ராமா அப்படிம்பாங்க. நீங்க கூட இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா, பாஸ்ட் லைஃப் ட்ராமா அப்படின்ற மாதிரி. பாஸ்ட் லைஃப் ட்ராமா அப்படின்னா நான் சொல்றது வந்து பார்த்தோம்னா போன ஜென்மத்தில் இருக்கக்கூடியது இல்லை, இந்த இதுலயே பாஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ராமா, அது எல்லாமே இந்த டைம்ல வந்து ஹீல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரி கண்டிப்பான முறையில சொல்லலாம் செகண்ட் 24 டேஸ்ல. ஸோ அதுக்கு கூட நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. யூ ஹேவ் டு பி ஓப்பன். எல்லா விஷயத்திற்கும் நான் வந்து தயாராக இருக்கிறேன் அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக, நீங்கள் அது மாதிரி மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுர் லக்னத்திற்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தா வந்து பார்த்தோம்னா நம்ம மகர லக்னத்திற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா கொஞ்சம் சேலஞ்சிங் பீரியட் தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு.
விவாக விக்னா அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ விவாக விக்னா அப்படின்னு பார்த்தோம்னா மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது வரலாம், கணவன் மனைவி பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் வாக்கிலும் சரி நடவடிக்கையிலும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது வியாபார பாதா, பிசினஸ்ல அப்டக்கல்ஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக, கெரியர்ல ஒரு அப்டக்கல்ஸ் வரக்கூடியது, தடைகள் வரக்கூடிய காலகட்டமாக, ஃபாஸ்டா போகாம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது யுத்த யோகா அப்படின்றது. யுத்த யோகா அப்படின்னா என்னன்னா, மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவையில்லாம எவனாவது ஒரு பிரச்சனை பண்றதுக்கு அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நமக்கு எப்ப நம்ம வீழ்வோம் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகள் தலையை தூக்கக்கூடிய ஒரு நேரமாக முதல் 24 நாட்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். நியாய சங்கிரமான அதே சிமிலர் தான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா அந்த இஷ்யூஸ்ல உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 24 டேஸ்ல சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த செகண்ட் 24 டேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் 24 டேஸ் மகர லக்னத்திற்கு பார்க்கும்போது ஆல்ரெடி ஏதாவது நம்ம ரிலேஷன்ஷிப் ஏதாவது நமக்கு இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாரா வேணா இருக்கலாம். நம்ம வந்து அம்மா அப்பாட்ட நம்மளுடைய சகோதர சகோதரிகிட்ட எல்லாம் நம்மளால வந்து உறவை துண்டித்துக் கொள்ள முடியாது அல்லவா. ஈஸியா நம்மளுடைய துணையிடம் கூட துண்டித்துக்கிறாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி துண்டிச்சுக்கிறாங்க. கணவரை வந்து மனைவியோ அல்லது மனைவியை வந்து கணவரோ. ஆனால் நம்மளுடைய சொந்தங்களை நாம் எப்படி துண்டித்துக் கொள்ள முடியும்? அதுவும் குறிப்பாக நம்மளுடைய உடன் பிறந்தவர்களே ஆகட்டும், நம்மளுடைய பெற்றோர்களே ஆகட்டும், அவர்களை துண்டித்துக் கொள்ள முடியாது அல்லவா. நான் அதர் பீப்புள்ஸ் சொல்றேன். மற்றவங்க எல்லாம் பாஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூஸ் ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒரு ரீதியா உங்களுக்கு மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். அது போன்று இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே செகண்ட் 24 டேஸ்ல ரிகன்சைல் ஆகும். ரொம்ப காலமா அந்த மாதிரி இருந்தது, ஆனா சரியாச்சு, பரவாயில்ல, திரும்ப உடம்பு ரொம்ப வெட்டிக்கிட்டவங்க எல்லாம் ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் மகர லக்னத்திற்கு 2வது 24 நாட்களிலே இந்த ஓவரால் 48 டேஸ்ல நம்ம வந்து கண்டிப்பான முறையில சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எப்பவுமே இந்த ஒரு 48 டேஸ் ஓவரால் பீரியட்ல இந்த லீகல் மேட்டர்ஸ் அப்படின்றத கண்டிப்பான முறையில, அதாவது வழக்கு வியாஜ்யங்கள் அப்படின்றது புதுசா உருவாகாம பார்த்துக்கணும். புதுசா இந்த டைம்ல உருவாச்சுன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டுவீர்கள். பழசுல ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து மிக மிக கவனமாக நம்ம வந்து பார்த்துக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம கணவனானால் மனைவியிடம், மனைவியானால் கணவனிடம், இந்த இரண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப பிசினஸ்ல இருக்கணும். கேரியர் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல நம்மளுடைய ஆஃபீஸ்ல கொலீக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாமும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பர்டிகுலரா நம்மளுடைய டீமுக்குள்ள இருக்காங்க, அவங்க மூலமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும், அதாவது அவங்களுடைய ஒரு கோஆபரேஷனோட தான் நம்மளுடைய விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதுல எல்லாமே நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் வச்சுக்கோங்க. கும்பலக்னம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துக்கலாம். கும்பலக்னத்துக்கு சுபம் என்று ரேட்டிங் கொடுத்துருக்கு. சுபம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோகநாசனான்னு கொடுத்துருக்கு, ரிபு விஜயான்னு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரோகநாசனம் அப்படின்னா என்ன? ரோகநாசனம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நோய்கள் தீரும் அப்படின்றது தான் ரோக நாசனம். எவ்வளவு நீண்ட நாள் நோய்களாக இருந்தாலுமே அந்த நோய்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பான முறையிலே அமையும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்ததாக வந்து ரிபு விஜயம் அப்படின்னா, ரிபு விஜயம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது கலந்துக்கிறீங்க அல்லது காம்படிஷன் ஏதாவது இருக்கு, போட்டிகள் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கு, வாழ்க்கையிலும் சரி வியாபாரத்திலும் சரி, நம்மளோட ஸ்டடீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது வேலை கிடைப்பதற்கு இது மாதிரியான விஷயம் இருந்தா எல்லாத்திலையும் ஜெயம் உங்கள் பக்கம் தான் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம கண்டிப்பான முறையில சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இந்த டைம்ல நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ கோவிலிலே உழவார பணி செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். அந்த ரிலேட்டட் நபர்களுடைய தொடர்பு இருந்தால் கண்டிப்பான முறையில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த டைம்ல அந்த தொடர்பை உருவாக்கி கொண்டு செய்து வாருங்கள். இப்போ நீங்க செய்யக்கூடிய உழவார பணி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். முதல் 24 நாட்கள் கண்டிப்பான முறையில் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புவர் பீப்புளுக்கெல்லாம் கூட நீங்க ஏதாவது சர்வீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா சர்வீஸ் பண்ணலாம். முக்கியமாக வயதானவர்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நியாய சித்தி, ஆல்ரெடி உங்க பேர்ல ஏதாவது வேண்டாத வழக்குகள் இருந்தது அல்லது நீங்க உங்களுடைய சைட்ல இருக்கக்கூடிய நியாயங்கள் வந்து எழுபடாமல் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு டைம்ல சரியாகும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா 2வது 24 டேஸ் ரெட்ரோகிரேட் பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயம். வக்ரநிலை. வக்ரநிலையில வந்து பார்த்தோம்னா பழைய நோய்கள், ஏதாவது நீண்ட நாட்கள் நோய்கள் இருந்தால் அந்த நோய்கள் எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். எல்லாமே நல்ல விஷயம் தாங்க நடக்கும். கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாகத்தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதே மாதிரி அடுத்ததாக நம்ம வந்து மீன லக்னம் அப்படின்னு போயிடலாம்.
மீன லக்னம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இப்ப பார்த்தோம்னா பரமசுபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். சூப்பரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கண்டிப்பான முறையில சொல்லலாம். பரமசுபம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தா நமக்கு வந்து என்ன சொல்றது, நம்மளுடைய குழந்தைகள் மூலமாக நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு லாபம் அப்படின்ற மாதிரி, அதாவது சந்தோஷம். குழந்தைகள் அப்படின்ற எல்லாமே சின்ன சின்ன குழந்தைகள் நீங்க எடுத்துக்க வேண்டாம். இப்ப நீங்க பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து ஒரு 60 வயது இருக்கிறது அப்படின்ற மாதிரியான இருந்தது, உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டானே கூட அவங்க மூலமா உங்களுக்கு நிறைய லாபங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நற்செய்திகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நற்காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டத்தை கண்டிப்பான முறையிலே நிறைய பிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 24 டேஸ்ல நம்மளால கல்யாணம் பண்ணி முடிச்சிட முடியாது. ஆனா அந்த கல்யாணத்துக்கு உண்டான அனைத்து விதமான ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு வரன் வந்து விட்டது, அந்த வரனை நாம் வந்து பேசி முடித்து விட்டோம் அப்படின்ற மாதிரி சிலர் எல்லாம் பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிடும். நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பான முறையிலே மீன லக்னத்திற்கு இருக்க போகிறது. புத்திர சுகம் அப்படின்னு சொன்னா அதுதான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். அவங்க வந்து பரம சுபா அப்படின்னு சொல்லியாச்சு. புத்திரனினால் சுகம் வரப்போகிறது அப்படின்ற மாதிரியான வித்யா லாபம் அப்படின்றது அதுதான். நம்ம வந்து படிக்கக்கூடியவர்கள் யாராவது ஏதாவது ஒரு பெரிய விஷயத்திற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அதில் வெற்றி ஆகும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்றது அதுல வெற்றி ஆகும். அதே மாதிரி வந்து ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய விஸ்தீகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். குலதெய்வத்துடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மந்திர சித்திகள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மந்திரங்களை இந்த ஒரு 24 நாட்கள், முதல் 24 நாட்களிலே மீன லக்னத்தினர் பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் முக்கியமான மந்திரங்களை கூட எளிதிலே சித்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பிரேம யோகம்னு கொடுத்துருக்கு. பிரேம யோகம் அப்படின்னா என்ன, உங்களுக்கு வந்து லவ் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து வீட்டில் கணவர்கிட்ட மனைவியோ, மனைவி கிட்ட கணவரோ கொஞ்சம் ரொம்ப ரொமான்டிக்கா இல்லை, அல்லது வந்து அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு, ரப்பிங் இருக்குன்னா அதெல்லாம் கூட சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. வெளியில யாருக்கிட்டையாவது நமக்கு வந்து ஏதாவது ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் கூட மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புத்தி பிரித்தின்னு இதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா, ஞானம் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் அப்படின்றது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இந்த செகண்ட் 24 டேஸ்ல இந்த ரிட்ரோகிரேட் பீரியட்ல, அதாவது வக்ர நிலையில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மீன லக்னத்தினருக்கு இவங்களுக்கு நம்மளுடைய குழந்தைகள் ரீதியான விஷயங்கள்னால ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கு, அல்லது அவங்களுக்கு லாங் பெண்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாமே கண்டிப்பான முறையில சரியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். முன்னால நாம போட்டு வச்ச விதை அப்படிங்கிறது, விதை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் முன்னமே செய்து வைத்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம், நம்ம போட்டுக்கிற எஃபோர்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம், அது எல்லாமே செகண்ட் 24 டேஸ்ல நமக்கு அதற்கு உண்டான ஒரு ரிசல்ட் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி நம்ம மறந்து போன விஷயங்கள் கூட, இதெல்லாம் இனிமே நமக்கு இதெல்லாம் ஒரு ரிசல்ட் தராது, இல்லை இனிமேலாம் எப்போ தருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட பலருக்குமே நற்செய்திகளை வந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக மீன லக்னத்திற்கு இந்த விஷயம் இருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன விஷயத்தை தான் சொல்லணும். அகைன் ரொமான்டிக் ரிலேட்டட் விஷயங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா மீன லக்னத்திற்கு செகண்ட் 24 டேஸும் சரி, ஃபர்ஸ்ட் 24 டேஸ், ஓவரால் இந்த 48 டேஸுமே ஒண்டர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா நம்ம வந்து எல்லா விதத்திலுமே நமக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பான முறையிலே சொல்லலாம். இது வந்து பார்த்தோம்னா பெரும்பாலானவர்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் அப்படின்றனாலும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வேண்டாத விஷயங்கள், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா அட்ரஸ் பண்ணியே ஆகணும், எளிதாக நம்ம ரொம்ப சீக்கிரமாவே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்கிறது. நம்ம இந்த குருவுடைய அதிச்சாரமாகட்டும், சனியுடைய நிலையாகட்டும், இரண்டையுமே நம்ம வந்து சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த மாதிரியான ஒரு விஷய நாட்களிலே. இந்த நாட்கள் அப்படிங்கிறது இந்த 48 டேஸ் மட்டும் கிடையாது, வரக்கூடிய 2033, 32, 33 வரைக்குமே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பான முறையிலே நமக்காகவும் சரி, நம்மளுடைய தேசத்திற்காகவும் சரி, அதே போல வந்து பார்த்தோம்னா நாட்டு மக்களுக்காக, உலக மக்களுக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு ஜீவராசிகளுக்குமான பிரார்த்தனைகள்ங்கிறது இந்த குருவிட்டமிடம் வந்து நமக்கு கண்டிப்பான முறையிலே அந்த பிரார்த்தனை நம்ம எல்லாருக்காகவும் செய்யும் பொழுது குரு, அதாவது குரு கிரகத்திடம் இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ் அந்த அருள்னு சொல்லுவோமே, அது மாதிரியான ஒரு பாசிட்டிவான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளை வந்து கண்டிப்பான முறையில சேரும். அதுக்கு ரொம்ப குறுக்கு வழி அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்வது, எல்லாருக்காகவும் நலத்தை வேண்டிக் கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மந்திர ஜபம் செய்து கொண்டே இருப்பது அப்படின்றது அனைத்துமே நல்ல ஒரு விஷயமாக முடியும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள்.